No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்றீங்க. ஸ்டாலின் தொடரட்டும் சரி, ஓகே. தமிழ்நாடு ஸ்டாலின் தொடர்ந்தாதான் வெல்ல முடியுமா, வின் பண்ண முடியுமா? தமிழ்நாடுன்றது ஒட்டுமொத்த ஸ்டாலின் கிடையாது, திமுக கிடையாது, இல்ல அவன் தானே? திமுக தான் தமிழ்நாடு. பயமற்ற நிலையில இருக்காங்களே, பயம் யாராவது பயப்படுறாங்களா? குற்றம் சாட்ட திமுக ஆட்சியில யாராவது பயப்படுறாங்களா? சுதந்திரமா இருக்காங்களா? இல்ல பயப்படுறாங்களா யாராவது? நம்ம தப்பு செய்யலாம், இங்க நமக்கு சட்டம் கடுமையா இல்லைன்ற எண்ணம் தானே எல்லாருக்கும் வந்துருச்சு. ஒருத்தருக்கும் பயம் கடுமையாக்கப்பட்டதனால் தான் 2 வழக்குகளிலே தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். பொள்ளாச்சி சம்பவம் நடந்து ஏன் அந்த பெண்கள்லாம் வெளியே வரதுக்கு அவ்வளவு நாள் ஆச்சுன்னு தான் நாங்க கேட்டோம். பொள்ளாச்சி சம்பவத்துல இன்னைக்கு நான் சொல்றேன், மார்க்கண்டேயன் போனார்னு. அன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் போனாரா? சட்டமன்ற உறுப்பினர் தானே, துணை சபாநாயகர் அவரு போனாரா? களத்துக்கு போய் வந்து பேசினாரா? அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட போய் பேசினாரா? வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி இருக்காங்க. நீங்க அதையும் வந்து ஒப்பிடுவதற்கு எப்படிதான் உங்களுக்கு வந்து மனசு வருதோ தெரியல. ஆளாரும் தேனாரும் அதிமுக ஆட்சியில ஓடிச்சுப்பா, திமுக ஆட்சியில தான் இது. இல்ல ஒப்பிடுங்க. கடந்த 10 ஆண்டு காலமா எதுவுமே நடக்கலங்க. இப்போதான் அதெல்லாம் நடக்கிற மாதிரியே நீங்க பேசுறீங்களே, அதுதான் எனக்கு வேடிக்கை. அதிமுக ஆட்சியில தன்னை ஒருத்தர் துன்புறுத்தி வீடியோ எடுத்தாலும் அதை வந்து வெளியே போய் நம்ம சொன்னா யாராவது நம்மள வந்து த்ரிட்டன் பண்ணுவாங்களோன்ற பயந்த பெண்கள் இன்றைக்கு ஒரு விஷயம் நடக்குதா, உடனடியாக காவல்துறை நமக்கு துணை நிற்கும் என்று காவல்துறையை நம்பி வருகிற அந்த காவல்துறை உருவாக்கியது தமிழ்நாடு அரசு, எங்களுடைய திராவிட மாடல் அரசு. நல்லாட்சி நடத்துறீங்கன்னா எதுக்கு சார் 23 கட்சி? வர்றவங்க எல்லாம் வாங்க, எல்லாரும் வண்டி ஏறுங்க, அண்ணா அறிவாலயம் வந்துருங்க, எல்லாருக்கும் 1 சீட்டு 2 சீட்டு, ஒன்னு உதயசூரியன்ல நிக்கணும், மற்றதை நீங்க சொந்த சின்னத்துல நில்லுங்க அப்படின்றதெல்லாம் எதுக்கு? யார் சார் சொன்னது? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த காட்சிகள்லாம். வந்தோர்களை வருக வருக என அன்போடு நல்லா. நீங்க யாரு சார்? நீங்க உங்களுக்கு தமிழ்நாடுக்கு என்ன சம்பந்தம்? மக்களை சந்திக்குது, மக்களை ஒரு நாளாவது. தமிழ்நாட்டுக்கு ஏன் சம்பந்தம் இல்ல? அரசியலுக்கு வந்து மக்களை கூட போய் நேர்ல சந்திக்காத ஒரு நபர் இருக்கீங்கன்னா சார் வேலை. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு திருப்பத்தூர் ரஜினி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரஜினி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்புணர்வு, பாருங்க வார்த்தையை கூட கவனமா பயன்படுத்த வேண்டியதா இருக்குது. ரொம்ப மோசமான நிகழ்வை சந்தித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். தூத்துக்குடி மாவட்டம் விளாதிகுளம் பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவி தேர்வை முடித்துவிட்டு கழிவறை இல்லாத அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வெளியே போன பெண்ணுக்கு என்ன நேர்ந்ததுன்னு வரைக்கும் இன்னைக்கு சம்பவம் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது? ஏதாவது ஒரு மாநிலம் குற்றச்சம்பவங்கள் நடக்காத மாநிலம், ஏதாவது ஒரு மாநிலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாத மாநிலம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்துடைய பேரை நீங்க சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். குற்றங்கள் நடைபெறாமல் பார்த்து கொள்வதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமை. குற்றங்கள் எப்படி குறைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு வழக்குகள், குற்றம் செய்பவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்களை யாரெல்லாம் குற்றம் செஞ்சிருக்கிறாங்களோ பாதிக்கப்பட்டவங்க வெளியே வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியம் இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு போக்சோ வழக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போக்சோ வழக்குகள் அதிகமாயிருக்கு. போக்சோ வழக்குகள் இன்றைக்கு அதிகமாக வந்து பதியப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்பது குற்றம் வந்து அதிகரித்ததாக பொருள் கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டனை பெறக்கூடிய சதவீதம் அதிகமாயிருக்கிறது. ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறப்பதான் அடுத்த முறை அது மாதிரியான ஒரு குற்றச்சம்பவங்கள் நடக்காத நாம் வந்து பார்த்து கொள்ள முடியும். நீங்க சொன்னீங்க விளாத்திக்குளம் விவகாரத்துல புகார் கொடுக்க வந்த பெற்றோரிடம் அலட்சியமாக நடந்த அந்த போலீஸ் அதிகாரி பிரவீனா, அவங்க பேர், அலட்சியமா நடந்துகிட்டாங்கன்ற காரணத்துக்காக அவர் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கு 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த ஊர் மக்களிடம் பேச ஃபர்ஸ்ட் வந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மார்க்கண்டேயன் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானப்படுத்தினார். நேற்றைக்கு எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி அவர்கள் நேரடியாக சந்தித்து, களத்திற்கு நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறார். இல்ல மக்கள் வெளியேற சொன்னாங்க.
அக்கா கனிமொழி அவர்களை தெரியுமில்ல? ஒரு இறப்பு நடந்த வீட்டில் எந்த வீடாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏன்னா பாதிக்கப்பட்டது ஒரு பெண். இல்லைங்க, ஒரு காவல்துறை அதிகாரி பிரவீனா சொன்னீங்கல்ல, பணியிடை நீக்கம், 6 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சது, ஒரு தனிப்படை அமைச்சது, இதெல்லாம் சொல்றீங்க. ஏன் நடந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவீங்களா? பிரவீனான்ற ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இல்லைங்க தனிப்படை போட முடியும். இல்ல நான் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயுமே நீங்க அலட்சியமாக தான் இருக்காங்க அதிகாரிகள். அதிகாரிகள் மட்டும் தொடர்ச்சியா அலட்சியமா இருக்காங்க. அலட்சியமான்ற வார்த்தையை நீங்க வந்து திரும்பி பெறணும். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து நமக்கு தொடர்ச்சியா திமுக ஆட்சியில அதிகாரிகள் அலட்சியமா இருக்கிறது தெரியுதுல்ல. அலட்சியம் என்ற வார்த்தையை நீங்கள் திரும்ப பெற்ற நான் சொல்லல, மக்கள் சொல்ற வார்த்தையை நான் 2016ஆம் ஆண்டு நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்துல சுவாதி என்ற இளம் பெண் பட்ட பகலே வெட்டி கொலை செய்யப்பட்ட போது அந்த குற்றவாளி ஜெயில போய் குற்றவாளி வந்து மின்சார வயரை கடிச்சு இறந்தான்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ண ஆட்சி அதிமுக ஆட்சி. புடிச்ச குற்றவாளிய கூட வித்தியாசத்தை கேட்கல. நீங்க அலட்சியம் என்ற வார்த்தையை திமுக ஆட்சியின் மீது பயன்படுத்துவதை தான் நான் வன்மையா கிடையாது. யாருமே பயமற்ற நிலையில இருக்காங்களே. யாராவது பயப்படுறாங்களா? குற்றம் திமுக ஆட்சியில யாராவது பயப்படுறாங்களா? சுதந்திரமா இருக்கிறாங்களா? இல்ல பயப்படுறாங்களா யாராவது? நம்ம தப்பு செய்யலாம், இங்க நமக்கு சட்டம் கடுமையா இல்லைன்ற எண்ணம் தானே எல்லாருக்கும் வந்துருச்சு. ஒருத்தருக்கும் பயம் கடுமையாக்கப்பட்டதனால் தான் 2 வழக்குகளிலே தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். தூக்கு தண்டனை, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தூக்கு தண்டனை. ஆலந்தூர் சிறப்பு நீதிமன்றம் ஒரு வழக்குல தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறது. நீங்க பொதுவா போற போக்குல அலட்சியமா இருக்கு, திமுக அரசு அலட்சியமா இருக்குன்ற பேரை நீங்க திமுக அரசின் மீது சுமத்த வேண்டாம். ஏன்னா இந்த ஆட்சியில தானே இந்த அவலமெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க வந்து பொதுவா நீங்க ஏதோ ஒண்ணு போற போக்குல சொல்லிவிடலாம் என்று நீங்க எல்லாம் வந்து சிந்திக்காதீங்க. பெண்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, சிறுமிகளுக்கு, மூத்தவர்களுக்கு, ஊத்தங்கரையில 60 வயசு ஒரு மூதாட்டி கிட்ட பாலியல் வன்புணர்வு நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எங்க பயமற்ற நிலை எல்லாருக்குமே இருக்குது. யாருன்னா என்னத்தான் பண்ணிடலாம், அவ்வளவு போதை தலைவிரித்தாடுதுல இந்த ஆட்சியில. அதாவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு முழு பொறுப்பையும் திமுக அரசும் ஆளுகிற தமிழக அரசும் எடுத்துக்கொள்ளுமா என்று கேட்டால் ஆமா, இல்லை, எடுத்துக்கணும். தனிப்பட்ட விஷயத்துல ஒருத்தன் போய் தொடரான்னா அந்த விஷயத்துக்கு திமுக அரசு பொறுப்பாகாது. எடப்பாடி நீங்க அப்படிதான் பழி சொன்னீங்க. எடப்பாடி நீங்க அப்படிதான் பழி சொன்னீங்க சார். கேள்வி கேட்கறீங்க, நான் சொல்லி முடிக்காததுக்கு முன்னாடியே நீ அடுத்த கேள்விக்கு போனா என்னால பதில் சொல்ல முடியல. எடப்பாடியை நீங்க இப்படிதானே பழி சொன்னீங்க. எடப்பாடி ஆட்சி மேல இப்படிதானே பழிய போட்டீங்க. அப்படி போடலையே, அப்படிதான் பழி போட்டீங்க. குற்ற சம்பவம் இது நடைபெற்று தண்டனை ஏன் வாங்கி கொடுக்கலன்னு தான் கேட்டோம். பொள்ளாச்சி சம்பவம் நடந்த உடனே பொள்ளாச்சி சம்பவம் நடந்து ஏன் அந்த பெண்கள்லாம் வெளியே வரதுக்கு அவ்வளவு நாள் ஆச்சுன்னு தான் நாங்க கேட்டோம். பொள்ளாச்சி சம்பவத்துல இன்னைக்கு நான் சொல்றேன், மார்க்கண்டேயன் போனாருன்னு. அன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் போனாரா? சட்டமன்ற உறுப்பினர் தானே, துணை சபாநாயகர் அவரு போனாரா? களத்துக்கு போய் வந்து பேசினாரா? அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட போய் பேசினாரா? வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி இருக்காங்க. நீங்க அதையும் வந்து ஒப்பிடுவதற்கு எப்படிதான் உங்களுக்கு வந்து மனசு வருதோ தெரியல. பல பெண்களை வீடியோ எடுத்து வச்சோனையும் ஒரு பெண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிற விஷயம் ஒப்பிட்டு பார்க்குமே. ஆனால் இந்த ஒப்பீடு வந்து எப்படி சரியாக இருக்கும்? காவல்துறை அதிகாரி வேகமா இதை ஒரு முடிவு எடுத்திருந்தா குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணோட உயிராவது காப்பாத்திருக்கலாம்ன்றதுதான் அவங்களுடைய வாதமா இருக்குது. அந்த கூட்டமே அதான் சொல்லுது. நான் அதுல இருந்து எடுத்துக்கிட்ட விஷயம், ஏன் காவல்துறை அவ்வளவு அலட்சியமா நடந்துக்கிறாங்க சார்? ஒரு விஷயத்துல நம்ம தண்டனை கொடுக்கும் போதுதான், ஒருத்தனுக்கு தண்டனை தூக்கு தண்டனையா மாறும் போதுதான் அடுத்த முறை அந்த குற்றத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பவனுக்கு அந்த பயம் வரணும். அந்த பயத்தை அதிமுக ஆட்சி தர மறுத்து விட்டது. இந்த 4.5 வருஷத்துல திமுக ஆட்சி அப்படி ஒரு பயத்தை கொடுத்திருக்கும். நான் சொல்றேன் சார். எதையா 2 எடுத்து வச்சுக்கிட்டு பேசாதீங்க சார். கோவை விமான நிலையத்துல மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குல கோயம்புத்தூர் மகிழா நீதிமன்றம் டி கருப்பசாமி, சதீஷ், டி காளீஸ்வரன் அந்த அமர்வு வாழ்நாள் முழுவதும் 3 சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்குல சொல்றீங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்குல அதாவது வந்து 6 மாதத்துல தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறோம். இதே மாதிரி பொள்ளாச்சி யார் அந்த ஞானசேகரன்? சொல்லுங்க. அதே போல விமானத்தில் பறக்கும் போது விமான பணிப்பெண் கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு இப்போ ஒரு திமுக நிர்வாகி மேல ஒரு குற்றச்சாட்டு. திமுக நிர்வாகின்னு நீங்க நீங்க சொல்லக்கூடாது. நான் அவங்க மேல கேஸே போடுவேன். திமுக நிர்வாகி கிடையாது, திமுகவை சேர்ந்தவர் தான். திமுக சேர்ந்தவரா? இன்னைக்கு அவர் திமுக இருக்காரா? நீங்க போற போக்குல போற வரவங்க திமுக நிர்வாகின்னு ஒரு வந்து பட்டத்தை சுத்தி இதுக்கு காரணம் திமுக நிர்வாகி தான். திமுக நிர்வாகி அவர் இன்னைக்கு நிலைமைக்கு அவர் வந்து திமுக நிர்வாகி. திமுக நிர்வாகியா இருந்தவரா இல்லையா? இன்னைக்கு நீங்க சொன்னது, நீங்க வார்த்தையை பின்வாங்க வேண்டாம். அவரு திமுக நிர்வாகியா?
திமுக நிர்வாகின்னு இப்ப நீங்க ஒரு வார்த்தை அத்தனை சொன்னீங்க. ஊடகங்களையும் இன்றைக்கு செய்தி அவர் வந்துச்சு திமுக சார். நிர்வாகியா? அத்தனை நான் ஊடகங்களையும் செய்தி கேட்பது வந்துச்சு சார். இன்னைக்கு திமுக நிர்வாகியா? அவர் இன்னைக்கு திமுக நிர்வாகியா, நேத்து திமுக நீங்க தான் சொன்னீங்க நிர்வாகியா? திமுக நிர்வாகி, இன்னைக்கு திமுக நிர்வாகியா? திமுக ஆட்சியில யார் குற்றம் செய்தாலும் ம். யார் குற்றம் செய்தாலும் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள். சரி. அப்படி பல வழக்குகள் இங்கே எங்களுடைய ஆட்சியில நடைபெற்று இருந்தாலும், பல குற்றங்கள் நடைபெற்றிருந்தாலும் அதற்கான தீர்ப்பு என்பது இன்னொருவர் குற்றமே செய்யக்கூடாத அளவிற்கு அந்த தீர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி சம்பவத்தில் கூட அதிமுக ஆட்சியில தீர்ப்பு கொடுக்கல, அந்த தீர்ப்பையும் பெற்று கொடுத்தது திமுக ஆட்சியில தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது பாலாரும் தேனாரும் அதிமுக ஆட்சியில ஓடிச்சுப்பா, திமுக ஆட்சியில தான் இது. இல்ல ஒப்பிடுங்க. கடந்த 10 ஆண்டு காலமா எதுவுமே நடக்கலங்க. இப்போதான் இதெல்லாம் நடக்கிற மாதிரியே நீங்க பேசுறீங்களே, அதுதான் எனக்கு வேடிக்கை. இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் தலைவிரித்தாடுதுல்ல தமிழ்நாட்டுல. எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரமா மாறிடுச்சுல்ல. எங்க இருக்கு? ஏங்க எத்தனை போதை கலாச்சாரம், கஞ்சா, அதே போல மெத்தப்பட்டமைன், எங்க தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதையில தானே சுத்திட்டு இருக்கான். எங்க பார்த்தாலும் எவனோ. தமிழ்நாட்டுல ப்ரொடக்ஷன் கிடையாது. அப்போ எங்க இருந்து அந்த போதை எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? கண்டுபிடிக்க வேண்டியது உங்க அரசாங்கம் தானே, உங்க காவல்துறை தானே கண்டுபிடிக்கணும். நார்கோட்டிக்ஸ் யார் கண்ட்ரோல்? இல்ல இது வந்து நீங்க பழியை who is responsible for narcotics? அப்ப அண்டர் கண்ட்ரோல் நீங்க கிடையாதா? அண்டர் கண்ட்ரோல் நீங்க கிடையாதா? தமிழ்நாடு இருங்க. நார்காட்டிக்ஸ் யாருக்கு? நான் மாதேஷ கூப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஆதன் நிறுவனம் எனக்கு ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து விடுப்பு கொடுக்கணும், எல்லா பவுண்டரிஸ்க்கும் நான் அவர் வந்து கூப்பிட்டு போறேன். எல்லா பவுண்டரிஸ்லயும் தமிழக காவல்துறையினர் எப்படியெல்லாம் வாகன சோதனையில ஈடுபட்டு ஏதாவது எந்த பொருள் உள்ள வந்தாலும் அதை உடனடியாக தடுத்து நிறுத்துகிறார்கள். எளிமையா கிடைக்குது ரஜினி, எளிமையா கிடைக்குதா இல்லையா அந்த நாட்டுல? சார் வருது சார், எங்க இருந்து வர்றதை எப்படி சார் விட்டீங்க நீங்க? எங்க இருந்து சார் வருது? அதுதான் தடுத்துன்னு இருக்கும் சார். அடுத்தும் இவ்வளவு உள்ள வருதா? கடந்த 10 ஆண்டு காலமா எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு அத ஒண்ணுனா மூணுனா இட் டேக்ஸ் டைம். எது ஆட்சியே முடிய போகுதுங்க. என்ன அவ்வளவுதான், இன்னும் ஒரு மாசத்துல முடிஞ்சுங்க. அதாவது தேர்தலே வரப்போகுது. இந்த கேனபிஸ் ப்ரொடக்ஷன்லயும் சரி, கேனபிஸோட நீங்க சொல்ற கஞ்சாலையும் சரி அதிகமா பயன்படுத்துகிற மாநிலத்துல முதலிடத்துல இருப்பது உத்தரப்பிரதேசம் தான். அங்கே ஆள்வது தமிழ்நாடு. அதுதான் போதை மாநிலமா மாறி இருக்குங்க. போதை மாநிலமா மாறி இருக்கு. போதை மாநிலமா எங்க மாறிச்சு சார்? போதை மாநிலம்ன்ற பேரை நீங்க வாபஸ் வாங்கி ஆகணும். போதை மாநிலமாக ஒவ்வொரு வார்த்தையும் நீ வாபஸ் வாங்காதீங்க. இல்ல வாபஸ் வாங்குறது. போதை மாநிலம் எப்படி நீங்க தமிழ்நாடு சொல்றீங்க? பத்திரிகைக்காரனா நான் பாக்குறேன், இன்னைக்கு தமிழ்நாடு எங்கு பார்த்தாலும் சீரழிவு, எக்கச்சக்க பிரச்சனைகள் போதையால் உருவாகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையே இந்த போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுனால தான் வந்த விளைவு. இதுக்கு யார் காரணம் சார்? அரசாங்கம் தான் பாத்துக்கணும். எந்த அரசாங்கம்? இந்த அரசாங்கம் தாங்க பாத்துக்கணும். அதுக்கு தான் கேட்டேன். நார்கோட்டிக்ஸ் யாரோட என்னங்க இது? எதுக்கு எடுத்தாலும் நீங்க யார் சார் தடுக்கணும்? இது வந்து ஒன்றிய அரசு, பிஜேபி, மோடி, அமித்ஷா எல்லாரும் லிமிட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். நாங்க அந்த லிமிட்டுக்குள்ள தடுத்து நிக்கிறோம். யார் அதை யூஸ் பண்ணாலும் உடனடியாக கைது செய்திருக்கிறோம். கண்ட்ரோல் பண்ணலையே. நார்கோட்டிக்ஸ் யார்கிட்ட இருக்கு? பிஜேபி கிட்ட இருக்கு, அமித்ஷா கிட்ட இருக்கு, மோடி கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டுல ப்ரொடக்ஷன் கிடையாது சார். இங்க தமிழ்நாட்டுல ப்ரொடக்ஷன் கிடையாது. அப்புறம் எப்படி இவ்வளவு இருக்குது? எங்க இருந்து வருது? எங்க இருந்து வந்துச்சு? யார் அனுமதிப்பது? எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வருவத இப்போ அனுமதிப்பதை ஏன் தடுக்க முடியல உங்களால? அனுமதிப்பதை யார் அந்த மாநிலத்துல தடுக்கணும்? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற நீங்க கொஞ்சம் புரியும்படியா பேசுங்க. நம்ம நேர்கள் பாக்குறவங்க சிரிப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னா அதை தடுக்க தவறியது தமிழ்நாடு அரசு. ஆமாதானே? தமிழ்நாடு அரசு தடுக்க தவறியது தமிழ்நாடு அரசு. நார்காட்டிக்ஸ் எங்க இருந்து வருதுன்னு நான் கேக்குறேன். அதுவே கண்டுபிடிக்க தெரியல. அங்க குடுப்பத அதுவே கண்டுபிடிக்க தெரியல உங்களுக்கு. என்ன அரசாங்கம்? எங்க இருந்து வருது? வட மாநிலத்துல தான் வருது. வட மாநிலங்கள்ல இருந்து வரத தடுக்க முடியல உங்களால. அங்க இருந்து அப்புறம் எதுக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட்? அதுக்கு எதுக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட்? சார் தடுத்து இருக்கிறோம். எங்க நான் தான் சொன்னேன் there is a limit of state government. நாங்க அதுக்கு உட்பட்டு எல்லா வாகன சோதனையிலயும் இருந்து தடுத்து இருக்கோம். அதன மீறி யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஹார்பர் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ரயில்வே யார் கண்ட்ரோல்ல இருக்கு? என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? ரயில்வே யார் கண்ட்ரோல்ல சொல்லுங்க. நீங்க இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறீங்க. அதாவது நீங்க தடுத்து இருக்கணும் சார். நாங்க எங்க லிமிட்டுக்குள்ள தடுத்துன்னு தான் இருக்கோம். ஹார்பர் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஹார்பர் யார் கண்ட்ரோல்ல? ப்ரொடக்ஷன் இல்ல, கல்டிவேஷன் இல்ல. ஹார்பர் யார் கண்ட்ரோல்ல? இங்க வந்து பிரச்சனை பெரிதாயிடுச்சு. ஹார்பர் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஏங்க இதெல்லாம் ஒரு விவாதமா? நீங்க அதாவது ஹார்பர் கூட உங்களுக்கு ஒன்றிய அரசின் வாயில வராது. ஹார்பர் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஒன்றிய அரசு. மோடிக்கு அமித்ஷாவுக்கு ஓட்டு போட்டுக்கிறமே மக்கள். அப்போ உங்களுக்கு ஓட்டு உங்களுக்கு தானே போட்டு ஜெயிக்க வச்சது சார். உங்களுக்கு தானே ஓட்டு போட்டு இந்த மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. திமுக அரசு தடுத்து கொண்டு இருக்கிறது. எங்கே யார் அந்த செயல்களில் ஈடுபட்டாலும் நீங்க இதே மாதேஷ் ஒரு குட்கா விவகாரத்துல ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து நேரடியா தொடர்புல இருந்தார். அப்ப இவர்ல எங்க போனாருன்னு தெரியல. இன்னைக்கு போதை நடமாட்டத்தை முதலாக கொண்டு வந்ததே அதிமுக தான்.
அதை நீங்க வந்து ஏற்பீங்களா? இல்ல, குட்கா விவகாரத்தை சட்டமன்றத்துக்கு வரைக்கும் கொண்டு போனது திமுக, ஆமா தானே? அன்னைக்கு குட்காவே தூக்கின்னு உள்ள போன நீங்க இன்னைக்கு எதை தூக்கிட்டு போற நிலைமைக்கு அந்த அளவுக்கு விட்டுட்டீங்க முன்னாள் பாருங்க. அமைச்சர் சார், முன்னாள் ஆமா அமைச்சர் சார். நேரடியா ஆனா குட்கால இன்னைக்கு சார், இன்னைக்கு சார், சிக்கியிருக்காரு. இன்னைக்கு சார், ஏதாவது வந்து முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு இன்றைய குட்காவை விட அமைச்சர்கள் மோசமான போதை வஸ்துக்கள் தமிழ்நாட்டுல வந்து தலைவிரித்து ஆடி நிக்குது சார் இன்னைக்கு. சார். அதை ஏன் சார் தடுக்க முடியலன்னு கேட்டா, திமுக முன்னாடி ரயில்வே யார்கிட்ட இருக்குது, திமுக துறைமுகம் யார்கிட்ட முன்னாடி இருக்குதுன்னு கேட்டுக்கிறீங்க. திமுக பழிய தூக்கி பிஜேபி மேல போட்டுட்டு இங்க ஓட்டு வாங்குற அரசியல் மட்டும் வேண்டாம், மக்களை பாதுகாப்பா வச்சுக்க. மக்களுக்கு நான் மாதேஷை பார்ப்பது மக்களுக்கு ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டா மக்களுக்குரிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பவராக சார், மக்களை நீங்க பாதுகாக்கணும்னு நான் கேக்குறேன் சார். பாதுகாக்கணும், நாங்கள் தொடர்ந்து பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறோம். உங்க ஆட்சியில பாதுகாப்பை பத்தி பேசுனீங்க. போக்சோ வழக்குகள் மட்டும் அதாவது 2016 2021 13,577 வழக்குகள், 2022 அதாவது 25 வரைக்கும் அந்த 3 வருஷத்துல 26,245 வழக்குகள் பதியப்பட்டிருக்குது. இதற்கு காரணம் என்னன்னா, அதிமுக ஆட்சியில தன்னை ஒருத்தர் துன்புறுத்தி வீடியோ எடுத்தாலும் அதை வந்து வெளியே போய் நம்ம சொன்னா யாராவது நம்மள வந்து த்ரிட்டன் பண்ணுவாங்களோன்ற பயந்த பெண்கள் இன்றைக்கு ஒரு விஷயம் நடக்குதா உடனடியாக காவல்துறை நமக்கு துணை நிற்கும் என்று காவல்துறையை நம்பி வருகிற அந்த காவல்துறை உருவாக்கியது தமிழ்நாடு அரசு, எங்களுடைய திராவிட மாடல் அரசு. இன்றைக்கு வந்து எல்லா விதத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலத்துல நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. இன்றைக்கு வந்து பெண்கள் கல்வியில இடைநிற்றல் இல்லாத பெண்கள் கல்வி முன்னேற்றத்துல தமிழ்நாடு தான் முன்னிலையில் இது இருக்கிறது. இதை வந்து அவர்களால் சகித்து கொள்ள முடியாத காரணத்தினால் இது போன்ற சில விஷயங்களை கையில் எடுத்து, சார் எங்களுடைய ஆட்சியில வளர்ச்சியை பத்தி பேச முடியாது, வளர்ச்சி எடுத்து வந்து பேச முடியாது. அதாவது திமுக ஆட்சியில வளர்ச்சியே இல்லைங்கன்னு பேச முடியாது. வளர்ச்சினா என்ன சார்? கடன் வளர்ந்துருக்கு சார், 10 லட்சம் கோடியா கடனை மாத்திருக்கீங்க. 11.19 வளர்ச்சி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா சார்? 10 லட்சம் கோடியா மாறி இருக்கு சார் கடன். 11.19%. தமிழ்நாட்டுடைய கடன் சுமையே கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு தெரியுமா? 4.25 லட்சம் கோடியா இருந்த கடன் திமுக ஆட்சியில 4.25 ஒப்பிடும் போது திமுக ஆட்சியில் குறைவு. ஏங்க அப்படியே டபுளா மாறி இருக்குங்க கடன் சுமை. அவர்கள் வாங்கிய கடன் அளவிற்கு 10 ஆண்டு காலத்துல அவர்கள் வாங்கிய அளவிற்கும் 5 ஆண்டு காலத்துல திமுக வாங்கியதற்கும் அந்த சதவீதம் 10 ஆண்டுகள் சேர்த்து 4.25 லட்சம் கோடி கடன். ஜிடிபி ரேஷியோ 28.7க்கு மேல திமுக அரசாங்கத்தால் கடனே வாங்க முடியாது. நாம இப்ப வாங்கி இருக்கிறது 26.7% தான் தமிழ்நாடு அரசு வாங்கி இருக்குது. இல்ல, கடன் சுமை அதிகரிச்சிருக்குன்னு நான் சொல்றேன், அதிகமா இருக்குன்ற, ரெட்டிப்பா இருக்குன்னு நான் சொல்றேன். ஒன்றிய அரசு 10 வருஷமா இருந்து 4.25 லட்சம் கோடி கடன் அதிமுக கடன் வச்சுட்டு போனது. நீங்க இந்த 5 வருஷத்திலே நீங்க வாங்கின கடன், நீங்க வச்ச கடன் இன்னைக்கு சுமையா இருக்கிறது 10 லட்சம் கோடி. ஒன்றிய அரசு தந்தா ஏன் சார் நாங்க வந்து கடன் வாங்க போறோம்? எது தரலன்னு கேக்குறாங்க. நிர்மலா சீதாராமன் என்னத்தை தரல? பேரிடர் நிவாரண நிதி தரல சார், கல்விக்கான நிதியை தரல சார். இன்னைக்கு இம்ப்ளிமென்ட் பண்ணுங்க நாங்க தரோம்ன்றாங்க. ஜல்ஜீவன் திட்டம் இம்ப்ளிமென்ட் பண்ணலையா சார்? வீடு வீடுக்கு பைப் போயிருக்குல்ல, அதாவது இலவச கல்வியை வந்து நாங்க இம்ப்ளிமென்ட் பண்ணலையா சார்? பேரிடர் நிதி தமிழ்நாட்டுல பேரிடரே நடக்கலையா சார்? சார் ஒண்ணும் இல்லை, நீங்க இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறதுனால உங்ககிட்ட நான் ஒண்ணு வந்து தெளிவுபடுத்திருந்தேன். கஜா புயல் வந்துச்சுல சார், கஜா புயல்ல வில்லேஜ் ஆபீசர் ஒருத்தர் வராங்க சார். அங்க வந்து பேரிடர் பணியை பார்ப்பதற்காக அதிமுக மாவட்ட செயலாளர் அவர் நேரடியா போயிட்டு அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்திருக்கிறார் சார் கடந்த ஆட்சியில. இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி நடத்துற அதிமுக பாஜக இதை பத்தி பேச ஏதாவது ஒரு தகுதி இருக்கா சார்? இதை பத்தி எல்லாம் பேச நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இந்த ஆட்சியில் தான் நடக்குது. நீங்க ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்க அதிமுக மாவட்ட செயலாளர் அங்க வந்து பேரிடர் நிவாரண நிதியை மேற்கொள்ளும் சலைச்சவங்களே இல்ல. உங்க ஆட்சியிலயும் அதே தான் நடக்குது. உங்க ஆட்சி நீங்க சலைச்சவங்க இல்லைன்னா சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துல இது போல யாராவது கட்சியில் இருப்பவர்கள், கட்சியில உயர்மட்டத்தில் இருப்பவர்கள், மாவட்ட செயலாளராக இருப்பவர்கள், கட்சி நிர்வாகிகளே பல பெண்களுக்கு துன்புறுத்தல் செய்யப்பட்டதெல்லாம் நம்ம வழக்குகளே பதியாமல் அது வந்து பேசு பொருளாகி வழக்கு பதிந்ததெல்லாம் இன்னைக்கு கட்சியில அவங்க இருக்காங்க. என்னுடைய கேள்வி அதுதான், உங்க கட்சி நிர்வாகிகள் தானே கட்சியில இருக்காங்க, உங்க கட்சி நிர்வாகிகள் தானே. நிறைய கட்சியில அதிமுகல நிறைய பேரோட புகைப்படங்கள்லாம் வந்துச்சு. அவர்கள் இன்றைக்கு அதே கட்சியில் தான் இருக்கிறார்கள். சரி, அதை உங்களால் தடுக்க முடியுமா? திமுகல அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தப்பு பண்ண அந்த கட்சியில இருக்காருங்க, நீங்க சொல்லுங்க, யாராவது ஒரு பேரை சொல்லுங்க. தமிழ்நாடு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமா மாறி இருக்குன்னு இன்னைக்கு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்றாங்க. அது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்டயும் ஆமாங்க உண்மைதான் அப்படின்னு பேசு பொருளாயிருக்கு சார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பள்ளியில ஆசிரியர் தவறாக நடந்து கொண்டால் கூட அது அந்த ஹெட் மாஸ்டரோட முடிஞ்சு போயிடும், எஃப்ஐஆர் கூட பதிய வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு
ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட யார் தவறு அது செய்தாலும் தெரியறதுனால இவ்வளவு பெருசா தெரியுதா? யார் தவறு செய்தாலும் அதை எஃப்ஐஆர் பதிய வைக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அளித்து வருகிறது திராவிட மாடல் அரசு. இதைதான் நாங்கள் அதாவது விமர்சிப்பதற்கு கண்டென்ட் இல்லைன்றதுனால பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு நீங்க வந்து சொல்லி போற போக்குல வந்து பெண்கள் பாதுகாப்புல சரியில்லைங்க. நீங்க டேட்டாவை எடுத்து பாருங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டுல. சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது. ஒரு சில இடங்களில் ஒரு சில தவறுகள் வந்து நடந்து வருகிறது. அந்த தவறுகளையும் திமுக அரசு சரி செய்து கொள்ளும். அந்த தவறுகள்ல யார் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விதிக்கப்படும் தண்டனை என்பது இன்னொருத்தம் போயிட்டு அந்த மாதிரி வந்து தொடவே பயப்படக்கூடிய அளவிற்கு அந்த தண்டனை விதிக்கப்படும். மக்கள் ரிசல்ட்ல இதெல்லாம் வந்து ஒரு முடிவா கொடுப்பாங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, திமுக ஆட்சியில நம்ம நல்லா இருந்தோமா இல்லையான்றதை மக்கள் ஓட்டு போடும்போது சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. திமுக ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கு அப்படின்னா எதுக்கு 5000 ரூபாய் முன்பணமா, அதாவது அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை உரிமை தொகையை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு முன்கூட்டியா போடணும். அதுல வேற கோடைக்கால உதவித்தொகையா வந்து 2000 ரூபாய் அப்படின்னு அதை வேற கொடுக்க வேண்டிய தேவை ஏன் எழுது? வருஷம் வருஷம் கோடை காலம் வருது, அப்பெல்லாம் கொடுக்காம இந்த முறை மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? அதாவது இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதற்கு ஒன் ஆஃப் த காரணம் வந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதியிலையும் சொல்லிட்டு எங்களுடைய தலைவரின் பெயரால் இது முகாம்கள் வந்து நடத்தப்பட்டது. அதாவது அங்கே வந்து விடுபட்டவர்கள் எல்லாரும் போயிட்டு இது அப்ளிகேஷன் கொடுத்து விடுபட்டவர்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்தது இந்த 2025 தான். அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த 3 மாதத்திற்கு நீங்க பழைய அப்படியே தொடரும். பாஜக இதுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் தராதுங்க. ஒன்றிய அரசால எதுக்குமே பிரச்சனை வரலன்னா திருப்பரங்குன்றம் விஷயத்துல அதே மாதிரி 100 ஆண்டு காலமாக இருந்த விஷயத்துலதான் அவங்க அந்த தீர்ப்பை மாத்தி பண்ணாங்க. அது போன்ற ஒரு சூழ்நிலையை இந்த 1000 ரூபாய் தடுக்க போல, யாரும் 1000 ரூபாய் விஷயத்திலையும் தடுக்கக்கூடியதை முன்கூட்டியே உணர்ந்த காரணத்தினால் தான் 3 மாசம் தடுத்தா பிரச்சாரம் பண்ணுங்க மக்கள் கிட்ட. பாருங்க, பிஜேபி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாயை தடுத்துட்டாங்கன்னு பிரச்சாரம் தான் பண்ணணும். அதை வச்சு நீங்க அரசியலே கூட நீங்க பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கலாம். ஆனா முன்கூட்டியே நீங்க கொடுக்கறதே ஓட்டுக்கு கொடுத்துட்டீங்க. நீங்க நல்ல ஒரு வார்த்தை சொல்றீங்க. எப்படின்னா இதை வச்சு நீங்க அரசியல் பண்ணிருக்கலாமே. அரசியல் பண்ண சொல்றீங்க. மக்களுடைய அந்த 1000 ரூபாய் நிற்கும் போது ஒரு பெண்ணினுடைய அந்த கஷ்டத்திற்கும் ஆளாகாமல் அதுல அரசியல் செய்யும் கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் திராவிட யார் நிறுத்த போறது இல்லங்க. அது ஏற்கனவே முன்னேற்ற கழகம் இல்ல, அது வந்து கண்டினியூவா போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்கீம். அதை யார் தடுப்பாங்கன்னு தேர்தலை காட்டி நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தல. ஏற்கனவே எந்த ஸ்டேட்லயும் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது நிறுத்தல. அப்படி இதே நிறுத்தி இருந்தா இதே மாதேஷ் வந்து ஐயோ நிறுத்திட்டாங்களே இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வியை என்கிட்டே கேட்டிருப்பாரு. நீங்க எப்படி நிறுத்தவே முடியாதுங்க, நிறுத்தவே மாட்டாங்க. 2000 ரூபாய் கோடை கால சிறப்பு நிதியாக தேர்தல் வருது, தேர்தலுக்கு முன்பாக தர்றதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி வருகிற பட்சத்திலும் அந்த கோடைக்கால சிறப்பு தொகை என்பது தொடர்ந்து வழங்கப்படும். இப்ப எதுக்கு சார் 2000 ரூபாய் நீங்க கோடைக்கால சிறப்பு வருஷம் கோடை காலம் வருது சார், மக்கள் அலுவலப்படுறாங்க சார் வெயில்ல. அன்னைக்கெல்லாம் ஏன் சார் கொடுக்காம இன்னைக்கு கொடுக்குறீங்க? இன்னைக்கு மட்டும் நீங்க வந்து மக்களை பாதுகாக்கிறீங்க, குளிர்விக்கிறீங்க, ஐஸ் மாதிரி கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் திட்டத்தை இதே மாதிரி தான் சொன்னீங்க போன தேர்தல்ல. இது எப்படி சார் தர முடியும் அப்படின்னு சொல்லி அதை வந்து தந்திருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா மக்களுக்கு என்ன தேவை, எந்த நேரத்துல எது தேவைன்னு சொல்லி பார்த்து செய்யற ஒரு காசு கொடுக்கறது தான் தேவையா மக்களுக்கு? காசு கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வந்து தந்திருக்கோம். கோடை காலத்துக்கு வேற ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணலாம் சார். நீங்க காசா எதுக்கு சார் கொடுத்துட்டு இருக்கீங்க? சும்மா மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது 2000 ரூபாய் கொடுக்கறது காசை தான் கொடுப்பீங்களா? ஒரு தொழில் நிறுவனங்களை கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அதெல்லாம் செய்ய முடியுமா? கோடை காலத்துல நீங்க வேற ஏதாவது செய்யலாமேன்றீங்களா? வேற ஏதாவது செய்ய முடியல சார். மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்ய முடியுமா? இல்ல சார், சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய முடியுமா? நலத்திட்ட உதவிகள் இப்ப செய்யலாமே. அதுக்கு அந்த தொகை கோட் ஆஃப் கண்டக்ட்ல எலெக்ஷன் தேதி அறிவித்த பிறகு நலத்திட்ட உதவிகள், நாம் விரும்பும் நலத்திட்ட உதவிகளை செய்ய முடியுமா? ஓட்டுக்கு காசா கொடுத்துட்டீங்களா முன்னாடியா அப்படின்றது தான் எல்லாருடைய பார்வை. அப்போ 10,000 ரூபாய் வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பீகார்ல தர்றப்போ நீங்க எங்க போயிருந்தீங்க? அப்பயும் நாம அது ஓட்டுக்கு காசு கொடுத்தோமா அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்கோம். அது நீங்களும் சொன்னீங்க. அவர்கள் கொடுத்தது அந்த மாதிரி ஒரு திட்டமே கிடையாது. புதுசா ஒரு திட்டத்தை உருவாக்கி 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்க. நீங்க இது அப்படி கிடையாது. கோடைக்கால சிறப்பு நிதி புது திட்டம். கோடைக்கால சிறப்பு நிதி புது திட்டம் சார். 2000 மகளிர் உரிமை தொகை புது திட்டமா? அது கிடையாது சார். மகளிர் உரிமை நான் கோடைக்கால சிறப்பு நிதி புது திட்டமா? கோடைக்கால 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, திமுக 2000 ரூபாய் எது கொடுத்தீங்க? நீங்க வின்டர் சீசன் ஒன்னு சொல்லி போடல சார், கோடைக்கால சிறப்பு தொகைன்னு போட்டிருக்கோம். கோடை காலத்துல மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு போட்ட தொகை. அது என்ன அக்கறை உங்களுக்கு இந்த வருஷம் மட்டும்? என்ன சார், அதாவது இதே செய்யலனாலும்
அவ்வளவுதான் வந்து நிறுத்திட்டாங்க, அடுத்த 3 மாசம் என்ன பண்ண போறீங்க, பாத்தீங்களா உங்களுடைய திட்டத்தை நீங்க முன்கூட்டியே செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. செஞ்சா இதற்கு ஒரு விமர்சனம். ஏதாவது விமர்சிக்கிறதுக்கு வேற கண்டென்ட் இல்லாதனால ஏதாவது ஒண்ணு பேசிட்டு தான் இருப்பீங்க. அதுக்கெல்லாம் திமுக அரசு அதை கட்டலாம் அஞ்ச போகுது கிடையாது. நல்லாட்சி நடத்துறீங்கன்னா எதுக்கு சார் 23 கட்சி வர்றவங்க எல்லாம் வாங்க எல்லாரும் வண்டி ஏறுங்க, அண்ணா அறிவாலயம் வந்துருங்க, எல்லாருக்கும் ஒரு சீட்டு 2 சீட்டு, ஒன்னு உதயசூரியன்ல நிக்கணும், மத்ததை நீங்க சொந்த சின்னத்துல நில்லுங்க அப்படின்றதெல்லாம் எதுக்கு? யார் சார் சொன்னது? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த காட்சிகள்லாம். வந்தோர்களை வருக வருக என அன்போடு நல்ல ஆட்சி கொடுத்திருக்கீங்கன்னா எதுக்கு சார் இவ்வளவு யாரையும் வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு கட்டாயப்படுத்தி இந்த இடி ஃபைல்ஸ் முந்தெல்லாம் இது இருக்கு, கூட்டணிக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லலாம் கட்டாயப்படுத்தி நீங்க பாத்தீங்களா? அப்ப ஏன் சார் சம்மந்தி வீட்டுல ரைடு வந்தோடனே இபிஎஸ் அங்க போய் சேர்றாரு? நடக்கிற நிகழ்வை பாருங்க. சரி, அன்றைக்கு அதே போல வேறு சில ரைடு நடக்கும்போது நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தது ஐயா முதல்வர் பார்த்தாரு, கூட்டணிக்கு போனாரு, அருண் நேரு பார்த்தாரு, அதெல்லாம் என்ன? அருண் நேரு பெரம்பலூருடைய எம்பி மக்களவை உறுப்பினர். அது என்ன போய் ஒரு அமைச்சரை பார்க்கல, நீங்க பார்க்கவே கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கும் அதிகாரம். அது எப்படி சார் நிதியமைச்சரை போய் சரியான நேரத்துல அருண் நேரு பாக்குறாரு? அது விமர்சனத்துக்கு மக்களவை உறுப்பினர் தனக்கு தொகுதி, அதாவது தான் சம்பந்தப்பட்ட தொகுதிக்கு என்ன தேவை என்பதை ஒரு அமைச்சரை பார்த்து மனு கொடுக்குறாரு சார். அதே போல எடப்பாடி அவரும் போய் அப்படி பார்த்தாரு. எதுக்கு சார் மனு கொடுத்தாரு? அவருன்னா சார் எம்எல்ஏவா? அதாவது வந்து மக்களவை உறுப்பினர். அவரு மக்களவை உறுப்பினர், இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தானே அவரு. எதிர்க்கட்சி தலைவர் ஏன் சம்மந்தி வீட்டுல ரைடு வந்தோன்னு தான் போகணுமா? மக்களவை உறுப்பினர் அவரு. மக்களவை உறுப்பினர் மட்டும் தான் மனு கொடுக்கணுமா? இல்ல முதலமைச்சர் அவரு வந்து இன்னைக்கு வந்து அவர் புரோட்டோகால் படி அவர் ஒரு மினிஸ்டர் மாதிரி தான். சரி, அவர் ஒரு மினிஸ்டர், ஒரு கேபினெட் மினிஸ்டர். அந்த பாயிண்ட்க்கே வந்துடுறேன். சரி, போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அப்ப ஏன் சார் சந்திச்சுட்டு வந்தோடனே கூட்டணி வைக்கிறாரு? அப்போ அந்த சந்திப்புல கட்டாயப்படுத்தி இருக்கு. நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? இத்தனை கூட்டணி எதுக்கு? இத்தனை கூட்டணி உங்களுக்கு? நீங்க தான் நல்லாச்சு. மதச்சார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணியை மதவாதத்திற்கு எதிராக ஓரணியில் திரள வேண்டும் என்ற காரணத்தினால் எல்லாரும் ஓரணியில திரண்டு இடி ஐடி தேர்தல் ஆணையம் 3த்துக்கும் அஞ்சாமல் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்று துணிந்து இருப்பவர்கள் ஒரு கூட்டணியில சேர்ந்திருக்கிறாங்க. இதுல என்ன உங்களுக்கு கவலை? பிரேமலதா அவர்களுக்கு தேமுதிக கூப்பிடுறீங்க, அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்குற அளவுக்கு அவங்க பலமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு என்ன கொடுக்கணும்ன்றத எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். இல்ல அதுதான் அவ்வளோ வீக்கா இருக்கா திமுக ஒரு வேலை. ஒரு ராஜ்யசபாவை இன்னொரு கட்சிக்கு உங்க கூடவே இருந்த விடுதலை சிறுத்தைக்கு கொடுக்கல, நீங்க கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க கொடுக்கல. வேல்முருகன், அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி ரொம்ப காலமா இருக்காரு, அவருமே அந்த ராஜ்யசபா உறுப்பினருக்கு முற்பட்டார்ன்ற தகவல்கள்லாம் வருது. அவங்களெல்லாம் நீண்ட காலமா உங்களோட இருக்கிறவங்க. நீங்க உங்க ஆட்சியில நடக்கக்கூடிய பல தவறுகளுக்கு அவங்க வந்து பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு கொடுக்காம தேமுதிக நேற்று வந்து தேமுதிக நடந்த தவறுகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியவர்கள் என்று அவர்களை நீங்கள் தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தையை நீங்க நான் சொல்ல அவங்களை பற்றிய மக்கள் பார்வையை நான் கேள்வியா வைக்கிறேன். மக்கள் பார்வை என்றெல்லாம் நான் மக்கள் கேள்வியை கேட்கிற பத்திரிகையாளன் சார். யாருக்கு என்ன தொகுதி பிரிக்க வேண்டும் என்று நாங்க வந்து ஒரு கொள்கை கூட்டணியா இருக்கும். இது சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்லை. பிரேமலதாவோட நீங்க அதிமுக பாஜக பிரேமலதாவோட சீட்டுக்கு கூட்டணி. ஆனால் நாங்க சேர்ந்துக்கிறது ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் தமிழ்நாட்டுல வந்து கால் வைக்க கூட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாரும் ஓரணியில திரண்டு இருக்கிறோம். நீங்க 23 கட்சி, எனக்கு 25 கட்சி ஒண்ணு சேர்ந்துருக்கு. 25 கட்சி ஒண்ணு சேர்ந்து ஓரணியில நிக்கிறோம். எதுக்கு நிக்கிறோம்? விஜயை பார்த்து பயந்து விஜயே சொல்றாரு, என்னைய பார்த்து பயந்து இவ்வளவு வேலை நடத்திட்டு இருக்காங்க திமுக சார். நடிச்சிட்டு வந்து அரசியல் கட்சி தொடர்ந்துற பார்த்து 75 ஆண்டு கால ஆலமரம் பார்த்து பயப்படுதுன்னா சின்ன குழந்தை கூட சிரிக்கும் சார். இந்த மாதிரிலாம் வந்து பேசுறதுக்கே வந்து, அதாவது எனக்குலாம் கேட்டதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு செயல்ல அவர் வந்து பேசுறது கூட தகுதி இல்லாத. அவரை நம்பி ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு மாசா இருக்குல்ல, அதை பார்த்து விட்டு தான் நீங்க வேக வேகமா பல விஷயங்களை மாத்தி அமைச்சு. சிரஞ்சீவிக்கு சேராத கூட்டமா சார்? சிரஞ்சீவி இப்ப எங்க இருக்காரு சார்? சிரஞ்சீவி அரசியல் அடையாளமே இல்லாத போயிட்டார். கூட்டம் எல்லாருக்கும் கூடும் சார். அது மக்கள் சக்தியாக மாற வேண்டும். மக்கள்லாம் இவரெல்லாம் வந்தா நமக்கு நல்லது செய்வாங்க. படத்துல நடிச்சிருக்காரு, பார்க்கலாம், நேர்ல வர்றாரு, நம்ம ஊருக்கு வராருன்னு சொல்லிட்டு போற கூட்டம். நீங்க அத வந்து ஒரு தேர்தலை சந்திக்காத நபரை பார்த்து திமுக பயப்படுதுன்னா இது வேடிக்கையா? அவங்க செய்யற வேலையை நீங்க செய்யறீங்களே சார். அவரு ஒயிட் ஷர்ட் வேற ஒரு கலர் பேண்ட் போடுறாரு, அதையே நீங்களும் போடுற. இத விமர்சனம் அவங்க வைக்கிறாங்க சார். அவங்க வைக்கிறது இந்த மாதிரி எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. அதே போல நாங்க ரேம்ப் வாக்கில் நடந்தா, எங்க தலைவர் நடந்தா அவங்க தலைவர். 2021 சிறுகனூர் மாநாடு இதே இடத்துல ரேம்ப் வாக் அன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சர் விஜய் ரேம்ப் வாக் நடந்ததுக்கு பிறகுதான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ரேம்ப் வாக்கில் நடக்கிறாரு.
இது இல்ல, அவங்க சொல்றது 2021 அவங்க எப்படி துண்டு தூக்கி போடுறாங்களோ அதே போல நீங்களும் துண்டு தூக்கி போடுறீங்க. 2021 சிறுகனூர் மாநாடு ம். உங்களுக்கு தெரியுமா? சிறுகனூர் மாநாடு 2021 அதே இடத்துல தான் நடந்துச்சு. சரி. அன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு மத்தியில் எங்களுடைய தலைவர் ரேம்ப் வாக் போனார். நீங்க ரேம்ப் வாக் ஏதோ அவங்கள பார்த்து தான் நாங்க வந்து கத்துக்கிட்ட மாதிரி பேசுறது வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அப்படி கிடையாது. விஜயை பார்த்து நிறைய இப்போ விஜய் அவர் நடிக்கிறது விட்டாரு, இப்ப நீங்களாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்ற விமர்சனத்தை அவங்க சொல்லிட்டேன். நான் சொல்ல விஜய் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் என்கிட்ட இருந்து வராது. நான் எனக்கான பதில நான் சொல்லிட்டேன். இல்ல சார், 2021 நாங்க பண்ணோம். விஜயை பார்த்து காப்பி அடிக்குது திமுகன்றாங்க, இல்ல விஜயை பார்த்து பயப்படுது திமுகன்றாங்க. நாளைக்கு நான் உங்களை பார்த்து ப்ளூ கலர் ஷர்ட் போடுறேன், நான் மாதேஷை பார்த்து தான் போட்டேன்னு சொன்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா? இல்ல நான் அதை ஏத்துப்பேனா? ஏன் விருப்பம் நான் போடுறேன். இதெல்லாம் வேடிக்கையா இல்ல? நீங்க யாரு சார்? நீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? மக்களை சந்திக்குது, மக்களை ஒரு நாளாவது தமிழ்நாட்டுக்கு ஏன் சம்பந்தம் இல்ல? அரசியலுக்கு வந்து மக்களை கூட போய் நேர்ல சந்திக்காத ஒரு நபர் இருக்கீங்கன்னா சார் வேலை. அவருக்கான பாதுகாப்பு இங்க கொடுக்கல சார். பாதுகாப்பு அவருக்கான ரூட்டை கிளியர் பண்ணி விடலன்றாரு. அவருக்கு மட்டும் தனி எஸ்ஓபி போடுறேன்றாங்க. அவர் மட்டும் 5000 பேருக்குள்ளதான் கூட்டம் கூட்டணும்ன்றீங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் திமுக போடுதுல, திமுக அரசாங்கம் போடுதுல. காவு வாங்கினவருக்கு நீங்க வந்து வக்காலத்து வாங்கி நிக்கிறீங்க. 41 உயிரை பாதுகாக்க வேண்டியது உங்க அரசாங்கம் சார், அதுதான் அவங்க சொல்றாங்க. இது வந்து நான் சொல்ல விஜய் தரப்பு உயிரை காவு வாங்கின ஒரு ஆளுக்காக வந்து வக்காலத்து வாங்குறீங்கன்னா ஒரு மக்களை கூட நேரடியாக சந்திக்க முடியாதவர் நீங்க ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், முடிஞ்சா அவர்கிட்ட இதே மாதிரி நேர்காணல இதே ஸ்டுடியோல உட்காந்து நீங்க நேர்காணல் நடத்தி நீங்க இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து நீங்க என்ன சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன் சார். இதே மாதிரி ஒரு நேர்காணல் நீங்க பனையூர்ல போய் நீங்க வந்து நேர்காணல் நடத்தினா கூட அது வந்து நீங்க வெளியெல்லாம் போட முடியாது. இப்படி இருக்க ஒரு நபருக்கு நீங்க வந்து அவர் இவ்வளவு பிரம்மாண்டம் அவர் தான் அப்படின்லாம் சொல்றது வேடிக்கையா இருக்கு சார். அவர் வந்து முதலாவது திமுக ஒரு பொருட்டாவே கருதல. மக்கள் 2026 உங்களை நம்புவாங்களா? மீண்டும் 2026 மீண்டும் இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் இது ஒலிக்கும். அதாவது 2030 தொலைநோக்கு பார்வையோடு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். பொருளாதார வளர்ச்சி, பெண்களுடைய முன்னேற்றம், தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும், சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை எல்லா துறையிலையும் வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உயர்ந்து வருகிறது. இது இன்னும் தொடர வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் நினைக்கிறார்கள். மீண்டும் திமுக ஆட்சி சென்ற முறை வெற்றி பெற்ற தொகுதிகளை விட அதிகமாக பெற்று கூட்டணியில சலசலப்பு, கூட்டணி கட்சிகள்லாம் பிரிஞ்சிருவாங்க அப்படி என்று பகல் கனவு நிறைய பேர் கண்டு கொண்டு இருப்பார்கள். அதற்கு மத்தியில் திமுக வெல்லும். 2026 திமுக பெயர் சொல்லும். திமுக தான் அடுத்த ஆட்சி. மீண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று சொன்னால் மக்கள்லாம் எங்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவில் யார் வேட்பாளர்களாக நின்றாலும் சரி, கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் எல்லா வேட்பாளர்களும் 200+ பெற்று ஒரு மாபெரும் வெற்றி திமுக இந்த முறை வந்து சட்டமன்றத்தில் ஒரு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்றீங்க. ஸ்டாலின் தொடரட்டும், சரி, ஓகே. தமிழ்நாடு ஸ்டாலின் தொடர்ந்தாதான் வெல்ல முடியுமா, வின் பண்ண முடியுமா? தமிழ்நாடுன்றது ஒட்டுமொத்த ஸ்டாலின் கிடையாது, திமுக கிடையாது, இல்ல அவன் தானே? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இன்றைக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார். திமுக வேற, தமிழ்நாடு வேற, ஆமா தானே? திமுக தான் தமிழ்நாடு. இது என்ன இது? உங்க கட்சியில எவ்வளவு பேர் திமுக வேணுமா வேண்டாமான்னு மக்கள் முடிவு திமுக தான் தமிழ்நாடு சார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் திமுக கிடையாது சார், சரிங்களா? எங்களுக்கு எதிரில யார் இருக்கா சொல்லுங்க? உங்க எதிரில அதிமுக இருக்கு. அதிமுக எங்க இருக்கு? விஜய் இருக்காரு, ராயப்பேட்டை ஆபீஸ்ல இருக்கா, டெல்லி ஆபீஸ்ல இருக்கா அதிமுக? அங்கதான் இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? பிப்ரவரி 21 குழு போட்டோம். 22 இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து பேச்சுவார்த்தை உட்கார வச்சோம். இந்த தெம்பும் திராணியும் எடப்பாடி பழனிசாமி இருந்தா ராயப்பேட்டை ஆபீஸ்ல இதே மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை குழுவை போட்டு எல்லா கட்சியும் காட்டுங்க. ஏதாவது ராயப்பேட்டை ஆபீஸ்ல குழு போட்டு பேச்சுவார்த்தை நடத்தினா போற போக்குல பேச்சுவார்த்தை நடத்தினா நீங்க சொல்ல முடியாது. எங்க காட்டுங்க. ஒரு மணி டெல்லிக்கு போயிட்டு வரல. நீங்க தான் தமிழ்நாடுன்னு சொல்றதையே திமுக தான் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டை ஒரு பாசி சக்திகளிடம் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவர் திமுகவினுடைய தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தமிழ்நாடு தான் திமுக, திமுக தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்கள் தான் திமுகன்னு சொல்றத தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் டெல்லியிலிருந்து
டெல்லியிலிருந்து டெல்லிக்கு தமிழ்நாட்டை அடகு வைக்கக்கூடிய ஒரு நபர்களிடமிருந்து திமுக தான் தமிழ்நாட்டை பாதுகாத்து வருகிறது. ரைட். இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த ஏற்றுக்கொள்வார்கள். தமிழ்நாட்டு மக்களும் ஒன்றும் திமுக கிடையாது. அதை ஒன்றும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அப்படியெல்லாம் யாரும் சொல்லிக்கல. நாங்க திமுக ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு கஷ்டமானாலும் சரி, மீண்டும் ஸ்டாலின் தொடருவார், தமிழ்நாடு வெல்லும். மக்கள் தானே முடிவெடுக்க போறாங்க. மக்கள் முடிவெடுக்கட்டும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி திரு ரஜினி.